நேற்று ஈவினிங் அக்கா வீட்டுக்கு வந்திருந்தா, வந்த உடனே சூடாக ஆனியன் பஜ்ஜி, பிரெட் பஜ்ஜி, அது கூட சாம்பார் சட்னின்னு செஞ்சு கொடுத்தா வீட்டில் எல்லாருக்குமே. அதெல்லாம் சூப்பராக சாப்பிட்டுட்டு எல்லாருமே காய் வாங்குறதுக்காக சந்தைக்கு கிளம்பிட்டோம். இந்த உருளைக்கிழங்குலேயே பார்த்தா 2 வகையான உருளைக்கிழங்கு இருக்கும். ஒன்று இது பார்த்தோன்னா ஸ்வீட்னஸ் இல்லாமல் இருக்கும், இது ஸ்வீட்னஸோடு இருக்கும். எங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் இருக்கிறது பிடிக்காது. இந்த சீசனில் அது மாதிரி தான் நிறையா கிடைக்கும். அந்த இனிப்புத்தன்மை இல்லாத கிழங்கு பார்த்தோன்னா ஒரு கிலோவே 80 ரூபா. அதில் நாங்கள் 2 கிலோ வாங்கிட்டோம். ஆனால் அந்த ஸ்வீட்னஸோடு இருக்க கிழங்கு ஒரு கிலோவே 40 ரூபா தான் சொன்னாங்க. அது கூட பேபிக்கு பம்கின் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளுக்காக பம்கின், அப்புறம் எங்களுக்கு தண்டுலாம் வாங்கிட்டோம். பிரியாணி ஆப்வியஸாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பட் இந்த பிரியாணிக்கு ஹைப்பு வந்ததுலேருந்தே இந்த இஞ்சி, பூண்டு, மல்லி இலை, புதினா அதெல்லாம் பயங்கர ரேட் ஏறிடுச்சு. ஒரு சின்ன கட்டு மல்லி இலையே 20 ரூபா சொன்னாங்க. வேற வழியே இல்லை, வாங்கித்தான் ஆகணும். தேவைப்பட்ட வெஜ்ஜீஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஃப்ரிட்ஜ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் பண்ணியும் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் ஒரு vlogல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.